சகல அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை இப்போ ரீசெண்டா எப்படி கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பான முறையை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அந்த செய்தி தாள்களில் இடம்பெற்ற முக்கியமான நடப்பு செய்திகள், அதுக்கு அடுத்து வரும் தேர்வுகளில் என்னென்ன ஏரியாவில இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், அதற்கு வாய்ப்புள்ள அந்த கேள்விகள், அதற்கான முக்கியமான நோட்ஸ், இப்படி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சூப்பரா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது கடைசியா சூப்பர் 6 கேள்விகள் அப்படிங்கிற பேர்ல கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கோம். மறக்காம பதில்களை சொல்லுங்க. ஓகேவா? அப்படி டெய்லி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த எல்லா நோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதும்போது தான் கண்டிப்பா லாஸ்ட்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலன் கிடைக்கும். சரியா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. எப்பவுமே ஆரம்பிக்க முன்பாக அன்றைய தினத்திற்கான முக்கியமான சில தினங்கள் பார்ப்போம். அதுல பாருங்க, இந்த தினம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சரியா, உலக சிங்கங்கள் தினம். சரியா? இந்த முக்கியமான சில அனிமல்ஸுக்கு சில தினங்கள்லாம் இருக்குது. அதுல ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, உலக பூனைகள் தினம். சரியா? உலக பூனைகள் தினம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினம். சரியா? இந்த பூனை அங்க யானை நடுவுல இந்த 10ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் நடுவுல 10ஆம் தேதி என்ன தினம்? சிங்கங்கள் தினம். அதே மாதிரி உலக புலிகள் தினம். சரி, இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 29. அதையும் மறந்துடாதீங்க. சரியா? இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது லிங்க் பண்ணி சேர்த்து படிச்சுட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் அந்த அனிமல்ஸ், அந்த விலங்குகள் தொடர்பாக ஏதாச்சும் ஒரு திட்டங்கள், ஏதோ ஒரு அறிவிப்புகள் வரும்போது அந்த டேட் உங்களுக்கு ஞாபகம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இன்னைக்கு எக்ஸாம்ல கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இது ஒரு முக்கியமானது. அடுத்து பாருங்க, உலக உயிரி எரிபொருள் தினம். சரியா? ஞாபகமா? உலக உயிரி எரிபொருள் தினமும் உலக சிங்கங்கள் தினமும் எந்த டேட்ல கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 10ஆம் தேதியில கடைபிடிக்கப்படுகிறது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்ததாக இந்த செய்தித்தாள் இடம்பெற்ற சில ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள்மா. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பகுதியில இருந்து கண்டிப்பா எதெல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கும். கவனமா இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம். சரியா? ஒரு 2-3 டேட்டா இருக்குது, எல்லாமே ரொம்ப முக்கியம். பாருங்க, தமிழ்நாடு அரசானது முதல் முறையாக பொருளாதார ஆய்வு அறிக்கை, சரி, எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிட்டாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு, சரியா, முதல்வர் தலைமையிலான மாநில திட்டக்குழுவானது முதல் முறையாக தமிழ்நாட்டில் பொருளாதார ஆய்வறிக்கை வந்து உருவாக்குனாங்க. எந்த ஆண்டிற்கானது? 2024-25 நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மார்ச் 13, 2025 அன்று. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மத்திய அரசு கூட அந்த எக்கனாமிக் சர்வே எப்போ வெளியிடுவாங்க? எப்போ பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்களோ, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டா மத்திய அரசானது எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் மார்ச் 14 அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கு முந்தைய தினமான மார்ச் 13ஆம் தேதியில முதல் முறையாக அந்த எக்கனாமிக் சர்வே வெளியிட்டாங்க ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரியா? ஓகே. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாடு அரசானது எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் இந்த 2024-25 அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8% ஒட்டி இருக்கும். கரெக்டா எக்ஸாக்டா சொல்லாம ஒரு 8% ஒட்டியே தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில வெளியிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தேசிய திட்ட மற்றும் அமலாக்கத்துறை, சரி, தேசிய திட்ட மற்றும் அமலாக்கத்துறை அறிக்கையின்படி தமிழ்நாடு அரசானது 2024-25 ஆண்டுல பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சது? 9.69%. சரி, 9.69% அளவுக்கு தமிழ்நாடு அரசு வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த 9.69 அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட பொருளாதார வளர்ச்சி விகிதம். அதே சமயத்துல இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திகள், சரி, இந்தியாவோட மொத்த இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஜிடிபில நம்முடைய தமிழ்நாட்டின் பங்கு மட்டுமே 9.21% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவும் சிறப்பு அம்சம். சரியா? பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான, ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியம், கவனமா இருங்க. அடுத்து, தேசிய திட்ட மற்றும் அமலாக்கத்துறையின் திருத்தப்பட்ட அறிக்கையின்படி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது தமிழ்நாடு அரசு இந்த தேசிய திட்ட அமலாக்கத்துறை அறிக்கையின்படி 9.69% அளவுக்கு மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இருந்தது சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருத்தப்பட்ட அறிக்கையின்படி தமிழ்நாடு அரசு 9.69ல அதையும் தாண்டி இந்த புனிதமானது சொல்லுவாங்கல்ல, அந்த அதே மாதிரி 11.19% வளர்ச்சி அடைந்துள்ளது. அதாவது இரட்டை பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைந்துள்ளது. 10% மேல வந்திருக்கிறாங்க. பாத்துக்கோங்க. சரியா? இதான் ஹையஸ்ட். யாரோட பேர் இல்ல, மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருந்த டைம்ல அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்திருக்குது 11.19%. சரியா? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2010-11 அப்ப யார் தமிழ்நாட்டின் முதல்வர்? மு.க. ஸ்டாலின் அவருடைய அப்பா யாருமா? மு. கருணாநிதி அவர்கள். சரி, அப்ப மு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த 2010-11 நிதியாண்டுல தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம்
அதிகபட்ச அளவாக மிக மிக அதிகபட்ச அளவாக 13.12% என்ற வளர்ச்சியினை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அதிகபட்ச அந்த தமிழ்நாடு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம். எவ்வளவுமா? 13.12. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதற்கு அடுத்து இரண்டாவது அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி விகிதம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேரில் எந்த நிதியாண்டுல 2024-25 அடைஞ்சிருக்கிறாங்க. அதோட சதவீதம் 11.1. இதை மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநில அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 8% தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை விட தாண்டி எங்க இருக்குது? மத்திய அரசின் தேசிய திட்டம் மற்றும் அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த பொருளாதார தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி தொடர்பான அறிக்கையில ஃபர்ஸ்ட் சொல்லும்போது 9.69 சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11.1% சொல்லியிருக்கிறாங்க. மறக்க கூடாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்திய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2010-11 மு. கருணாநிதி அவர்களோட பேரில் அடைஞ்சிருந்தாங்க. எவ்வளவுமா? 13.12%. மறக்காதீங்க, 100% வருந்தர்கள். இதுல ஒரு கேள்வி கன்ஃபார்மா வரும். சரியா? அடுத்து பாருங்க. இதான் நம்ம இதுவரையும் சொன்னதான், கொஞ்சம் கூடுதலா டீடைலா சொல்லுங்க பாருங்க. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2010-11 அப்புறமா இப்போ 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை சதவீத வளர்ச்சி விகிதத்தை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்து தேசிய திட்ட அமலாக்கத்துறையானது 2000 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுவும் ஒருவேளை கேட்கலாம். ஏன்னா இப்போ ரீசனா கேள்விகள் எப்படி வருது? சரியான கூட்டுகளை கண்டறிக. சரியா? பின்வரும் கவனி ஏதாவது கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அறிக்கை யார் வெளியிட்டாங்களோ அவங்க தொடர்பான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மாதிரி கேட்டுறாங்க. அதனால நம்ம அதுவும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க, கவனமா பாருங்க. கண்டிப்பா போட்டி தேர்வுல நம்ம ஜெயிக்கலாம். சரியா? இந்த திட்ட அமலாக்கத்துறை உருவாக்கப்படுது 2000ல. இது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படிங்கிறத கேட்கலாம். கவனமா இருக்கு. சரியா? அடுத்து போலாமா? நம்ம தமிழ்நாடு மாநில திட்டக்குழு எப்போ உருவாக்குனாங்க? தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது இந்தியாவில முதல் முறையாக ஒரு ஸ்டேட்டுக்கான பிளானிங் கமிஷன் உருவாக்குனது தமிழ்நாடு தான். அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அந்த மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது மே 25, 1971. மறந்துடாதீங்க. அதே சமயத்துல இந்தியாவில திட்டக்குழு பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டது மார்ச் 15, 1950. மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான இந்த பள்ளி மாணவிகளுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டம். திட்டத்தின் பெயர் அகல் விளக்கு திட்டம். சரியா? பாருங்க, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2024-25 தமிழ்நாடு அரசானது. சரியா? 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற அந்த பள்ளி மாணவிகளுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2024-25 திட்டத்தில் வச்ச பேர் தான் அகல் விளக்கு. சரியா? இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, ஆகஸ்ட் 9, 2024. சரியா? இதே ஆகஸ்ட் 9, 2024. சரி, ஆகஸ்ட் 9, 2024 தமிழ் புதல்வன் திட்டம் கோயம்புத்தூர்ல தொடங்கி வச்சாங்க. அது யாருக்கானது? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள். சரி, பாய்ஸ்க்கானது. சரி, மாணவர்களுக்கான திட்டம் தான் இந்த ஆகஸ்ட் 9, 2024 தொடங்கினாங்க. அதே டேட்ல இந்த வருஷம் 2025 என்ன திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க? அகல் விளக்கு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரியா? சரி, பாருங்க, இந்த திட்டம் எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில். சரியா? அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த அகல் விளக்கு திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரியா? இந்த இடத்துல சரியா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, எங்க திருநெல்வேலி கூட இருக்குது. அங்கெல்லாம் ஆரம்பிக்காம இந்த புதுக்கோட்டையில இருக்கிற கீரமங்கலத்துல ஏன் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் யார் பிறந்தாங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவருடைய பிறந்த ஊர் புதுக்கோட்டை. அதனால இந்த திட்டத்தை நாங்க அங்க இருந்து தொடங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க. நமக்கு தெரிய வேண்டியது அகல் விளக்கு திட்டம் மறந்துடக்கூடாது. தொடங்கப்பட்ட நாள் எங்க? என்னைக்குமா? ஆகஸ்ட் 9, 2025. தொடங்கப்பட்ட இடம் கீரமங்கலம், அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை. இனிமே இந்த திட்டத்தோட பயன் என்ன, யாருக்கு அந்த பயன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க பாருங்கம்மா, நோக்கங்கள் 9 முதல் 12ஆம் வகுப்பு. சில நேரங்கள்ல திட்டத்தை கொடுத்துட்டு எந்த வகுப்பு மாணவர்களுக்கான திட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். கவனமா இருங்க. சரியா? 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எவ்வித இடர்பாடும் இன்றி பள்ளிக்கு வர வேண்டும். சரியா? அந்த மாணவிகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வரும் சிக்கல்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. சரி, கரெக்டா 9th 12th இந்த மாணவிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ற டைம் அந்த ஸ்டாண்டர்ட்ல அதிகமா இருக்கும்.
அப்ப உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய சந்தேகங்கள், ஓகேவா, சில குழப்பங்கள் நிறைய இருக்கும். அதனால அவங்களோட படிப்பு போயிடக்கூடாது, ஓகேவா, அவங்க உடல் ரீதியாகவும் நல்லா சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அந்த மாணவர்களுக்கான தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். அதற்காக எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியை குழு, சரி, ஒரு ஆசிரியை குழு உருவாக்கி அந்த மாணவிகளுக்கு, எந்த மாணவிகளுக்கு 9th ல இருந்து +2 வரையும் படிக்கிற மாணவிகளுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும். அந்த திட்டம் தான் அகல் விளக்கு திட்டம். சரியா? இது தவிர இணையதளங்களை, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்றது, அதுவும் சேஃபா எப்படி யூஸ் பண்றது, அது தொடர்பான ஆலோசனைகளும் யாருக்கு வழங்கப்படும்? இந்த மாணவிகளுக்கு வழங்கப்படும். சரிங்களா? அதான் சொல்லிக்கிறாங்க பாருங்க, இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை இந்த 9th ல இருந்து +2 வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்கு ஆலோசனையாக வழங்கப்படும். திட்டத்துக்கு என்ன பேரு? அகல் விளக்கு திட்டம். அடுத்து பாருங்கம்மா, ஒரு சின்ன தொகுப்பு பாருங்க. கலைஞர் பெயரில் தொடங்கப்பட்டவை. சரியா? கலைஞர் பெயர்ல தொடங்கப்பட்டவை. இது ஏன் இன்றைய தினத்துல நான் சொல்லியிருக்கேன் சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைய தினத்துல இடம்பெற்ற செய்தித்தாள்கள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிண்டில இருக்கிற அந்த கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு பல்நோக்கு உயர்நிலை மருத்துவமனை, அந்த மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாங்க. அதுல டைம்ல சில திட்டங்களை கலைஞரை பத்தி அதுல போட்டிருந்தாங்க. அதனால அது மட்டும் இல்ல, கலைஞர் பேர்ல என்னென்ன திட்டங்கள் தொடங்கி இருக்காங்களோ அதுல எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் பாருங்க. சரியா? கலைஞர் பெயரில் தொடங்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள் பாருங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா? சரியா? எப்ப தொடங்கினாங்க? ஜூலை 15. சரியா? கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை 15 2023. சரியா? 2023ல மதுரையில தான் முதல் முறையாக கலைஞர் பேர்ல ஒரு நூற்றாண்டு நினைவு நூலகம் திறக்கப்பட்டது. எந்த இடத்துல? மதுரை. மறக்க கூட, இதுவும் கண்டிப்பா கேட்கலாம், கவனம் பாருங்க. ஜூலை 15 2023. இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜூலை 14 2023ல இஸ்ரோ ஒரு சாதனை படைச்சாங்க. என்ன சாதனை? சந்திராயன் 3 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. அதே மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம். சரியா? உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் கலைஞர் பேர்ல தான் தொடங்கினாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம். அது திறக்கப்பட்ட இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர். சரியா? மதுரையில இருக்கிற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. அங்கதான் ஜல்லிக்கட்டு அரங்கம் கலைஞர் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க. அதே மறந்துடாது. சரியா? அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 2023 அன்று தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கும் திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரியா? இந்த திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு கலைஞர் பீரியட்ல 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இடங்க தர்மபுரி. அந்த தர்மபுரியில தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல சேருவதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக திட்டமானது முறைப்படி தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். சரி, காஞ்சிபுரத்துல இந்த பச்சை பாஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. என்ன டேட்ல? செப்டம்பர் 15. மறக்க கூடாது, 2023ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் 15. அன்றைய தினத்துல தான் இந்த ஸ்கீமை காஞ்சிபுரத்துல தொடங்கி வச்சாங்க. சரியா? அடுத்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம். சரி, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். லைட்டா செட்டா பார்க்கும்போது 2 லைன்ல பார்க்கலாம். சரியா? கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது 2024-25 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான இலக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை தமிழ்நாட்டில் இருக்க ஏழை மக்களுக்கு கட்டி கொடுத்து அதன் மூலம் 2030ஆம் ஆண்டிற்குள்ள தமிழ்நாட்டை எப்படி மாற்ற வேண்டும்? குடிசை இல்லா தமிழகமாக மாற்ற வேண்டும். அதற்காக தான் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் தொடங்கப்பட்டது. இலக்கு மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து கலைஞர் கைவினை திட்டம் இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோமா? கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது 2024 டிசம்பர் 11 அன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சிறு MSME நிறுவனங்கள் சொல்லுவாங்கல்ல, மார்ஜினல் மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், அந்த துறைக்கான அந்த அமைச்சகமானது இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. எப்போ? டிசம்பர் 11 2024ல அறிவிச்சது. அப்போ ஆனா அதன் பிறகு முறைப்படி இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 19 2025. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. செய்கிலார் மேல்நிலைப் பள்ளியில இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா? இந்த கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக ஓகேவா 35 வயது நிறைவடைந்த பிறகு 25 வகையான கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம். சரியா? அடுத்து பாருங்கம்மா, வேற என்னெல்லாம் கலைஞர் பேர்ல தொடங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்படி செட்டா ஒரு இடத்துல கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. தயவுசெய்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். சரியா? அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு உயர் சிறப்பு மருத்துவமனை. சரி, கிண்டி தெரிஞ்சிருக்குமா? ஜூன் 15 2023 அன்று கிண்டில இருக்கிற அந்த உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டது? கலைஞர் பெயர் சூட்டப்பட்டு திறக்கப்பட்டது. அதுவும் ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. அடுத்து கலைஞர் உலகம் அருங்காட்சியகம் 2024ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா கலைஞர் பேர்ல அந்த நினைவகம் இந்த மெரினா பீச்ல திறந்தாங்க. அதே டைம்ல கலைஞர் உலகம் அப்படிங்கிற பேர்ல
ஒரு மியூசியம், ஒரு அருங்காட்சியகம் அதே பக்கத்துல எங்க மெரினாவுல திறக்கப்பட்டது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? அடுத்து கலைஞர் காப்பீடு திட்டம். சரியா? கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லுவாங்களே, இது வந்து ஒரிஜினலா தொடங்கப்பட்டது 2009ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து 2011-12 இந்த திட்டத்திற்கு என்ன பெயர் மாத்தினாங்க? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் அதே பேர்ல செயல்பட்டு வருகிறது. ஆரம்பத்துல அந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு என்ன பேரு? கலைஞர் காப்பீடு திட்டம். அந்த திட்டத்தை தொடங்கினது கலைஞர் மு கருணாநிதி தான். எந்த வருஷமா? 2009ஆம் ஆண்டு, மறக்கக்கூடாது. அடுத்து கலைஞர் பேர்ல ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2022ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இந்த வேளாண் வளர்ச்சி தொடர்பான சின்ன சின்ன திட்டங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வேளாண்மையை தமிழ்நாட்டை சூப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். அதுவும் யார் பேர்ல தான் தொடங்கி இருக்கிறாங்க? கலைஞர் பேர்ல தான். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லாமே யார் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க? முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க. எல்லாமே முக்கியம், கவனமா இருக்கு. சரியா? இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைம்லயும் ஷார்ட்ஸ் தான் சூப்பரா போடுறோம். வேணும்னா நீங்க அங்கேயும் கொஞ்சம் நல்லா பாருங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு தேசிய லெவல்ல ஒரு முக்கியமான செய்தி ஒன்று பாருங்கம்மா. இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயில், குட்ஸ், சரியா, ஃப்ரைட் ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. ஓகேவா? இந்த ரயிலோட மொத்த பெட்டிகளின் எண்ணிக்கை 354. சரி, 354 வேகன்கள் இருக்கும். இதோட மொத்த நீளம் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க, 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகேவா? இந்த ரயிலுக்கு வச்ச பேரு பாருங்க, முக்கியமானது. சரியா? ருத்ராஸ்திரா, ருத்திரம் ஆஸ்திரம். சரியா? ருத்ராஸ்திரா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயில இந்தியன் ரயில்வே இயக்கி இருக்கிறாங்க. அவரோட மொத்த நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர், 4.5 கிலோமீட்டர். மொத்தம் எத்தனை பெட்டிகளை கொண்டது? 354 பெட்டிகளை கொண்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. சரியா? இது முதலில் இயக்கப்பட்ட இடம் உத்தரப்பிரதேசத்தின் கஞ்ச் கவாஜா, கஞ்ச் கவாஜா ரயில் நிலையத்தில் இருந்து இந்த ரயிலானது தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? இந்த ரயில் தான் இந்தியாவில் இயக்கப்படுகிற மிக நீளமான சரக்கு ரயில். ரயிலுக்கு என்ன பேரு? ருத்ராஸ்திரா, மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, கூடுதல் சிறப்புகள் பாருங்க. இந்த ருத்ராஸ்திரா ரயிலானது மொத்தம் 7 என்ஜின்களை கொண்டு இயக்கப்படுகிறது. சரியா? 7 என்ஜின் இருக்குது, மறந்துடாதீங்க. சரியா? MS டோனியோட ஜெர்சி நம்பர் மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஆகஸ்ட் 7 என்ன பார்த்தோம் ஏற்கனவே? ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்தியாவில் தேசிய ஈட்டு எறிதல் தினம். ஏப்ரல் 7ஆம் தேதி சர்வதேச சுகாதார தினம். இப்படி நிறைய தினங்கள் 7ல வரும். அந்த வகையில ருத்ராஸ்திராவுக்கும் எத்தனை என்ஜின் இருக்குது? 7 என்ஜின்கள் இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த ருத்ராஸ்திரா ரயிலானது உலகின் மிக நீளமான 2வது சரக்கு ரயிலாக உள்ளது. இதுவும் ஒரு சாதனை. சரியா? இந்தியாவில பெருசு, வேர்ல்டுல பார்க்கும்போது செகண்ட் லாங்கஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் யாருங்கிற தெரியணும்ல பாருங்க. உலகின் மிக நீளமான சரக்கு ரயில் என்ற பெருமையை எந்த நாட்டை சேர்ந்த ரயில் பெற்றுள்ளது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த BHP அப்படிங்கிற ஒரு ரயிலானது அதுதான் உலகின் மிக நீளமான சரக்கு ரயில் அப்படிங்கிற பெருமை பெற்றிருக்கிறாங்க. இந்த BHP ரயிலானது மொத்தம் 7.3 கிலோமீட்டர் நீளத்தையும் 682 வேகன்கள், அதாவது ரயில் பெட்டிகளையும் பெற்றுள்ளது. சரியா? நம்மளோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க, கவனமா இருங்க. அப்ப உலகின் மிக நீளமான சரக்கு ரயில் ஆஸ்திரேலியாவில் இருக்க BHP. உலகின் 2வது மிக நீளமான சரக்கு ரயில் இந்தியாவில் ஓடுற ருத்ராஸ்திரா, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? தற்போது மத்திய ரயில்வே அமைச்சராக இருப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ், மறக்கக்கூடாது. சரியா? அப்படியே வாய்ப்பு கிடைக்கும் போது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இந்த ரயில்வே மண்டலங்கள், ரயில்வே ஜோன்ஸ் எங்க இருக்குது, அதோட தலைமையிடம் எந்த மாநிலத்தில் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த ஏரியாவை ரயில்வேல இருந்து நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு தரவரிசை பட்டியல். இந்திய நீதி அறிக்கை. சரியா? இந்திய நீதி அறிக்கை. காவல்துறை எப்படி செயல்படுகிறது? சிறப்பாக செயல்படுகிறதா? அடுத்து சிறைத்துறை என்னென்ன வசதிகள் எப்படி இருக்குது? ஓகேவா? அடுத்து நீதித்துறை, இந்த நீதிகள் எப்படி எல்லாம் சிறப்பான முறையில உடனடியாக வழங்கப்படுகிறது? அடுத்து பொதுமக்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் எப்படி சிறப்பான முறையில வழங்கப்படுகிறது? இந்த 4 அடிப்படையில இந்தியாவில ஒரு நீதி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த நீதி அறிக்கை வெளியிட்டதுல மிகப்பெரிய அந்த பெரிய மாநிலங்கள், ஒரு 18 மாநிலங்களோட தரவரிசை பட்டியலும் சிறிய மாநிலங்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதுல 18 பெரிய மாநிலங்கள்ல இந்த 4 பிரிவுகளையும் சரி சராசரியாக நிறைய மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை பெற்ற மாநிலம் எதுன்னு நம்முடைய அண்டை மாநிலம் கர்நாடகா. முதலிடம் கர்நாடகா, 2ஆம் இடம் ஆந்திர பிரதேசம், 3ஆம் இடம் தெலுங்கானா, 4வது இடம் கேரளா, 5ஆம் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு. சரியா? இந்த 5 மாநிலங்களுமே எந்த பகுதி மாநிலங்கள்? இந்தியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ள தென்னிந்திய மாநிலங்கள். அப்போ இந்தியாவிலேயே காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, சட்டம் இது எல்லாமே சிறப்பாக எங்கு நடைபெற்று வருகிறது?
தென்னிந்திய பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதுல முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் கர்நாடகா. இந்த பட்டியலில் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது நம்முடைய தமிழ்நாடு. அடுத்து பாருங்க, அதாங்க சொல்லியிருக்கோம் பாருங்கம்மா, தமிழ்நாடு 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இந்த 18 பெரிய மாநிலங்கள்ல கடைசி இடத்தை பெற்றது மம்தா பானர்ஜி அவருடைய மாநிலமான மேற்கு வங்கம். மொத்தம் 3.63 புள்ளிகளுடன் பெரிய மாநிலங்களில் கடைசி இடம், அதாவது 18வது இடத்தை பெற்றுள்ளது. இதே மாதிரி சிறிய மாநிலங்களில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். சிக்கிம் மாநிலம் தான் அந்த நீதி தொடர்பான அந்த அறிக்கையில சிறிய மாநிலங்களில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதுவும் முக்கியமானது, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட், ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்ட நாள். இது வந்து ஆகஸ்ட் மாசம் 6, 8, 9 அந்த தேதியெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வர்றதுனால இந்த தினத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா பாருங்க, லிட்டில் பாய், ஓகேவா, 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதியில் ஹிரோஷிமாவில், ஜப்பானின் ஹிரோஷிமாவில் அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு தாக்குதலில் 1.4 லட்சம் பேர் உயிரிழந்தனர். ஜப்பானே ஒரு சிறிய நாடு தான், பாப்புலேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. அங்க முதல் முறையாக ஒரு உலகத்திலே முதல் முறையாக ஒரு அணுகுண்டு வீசினாங்க. வீசினது யாரு? உலகின் மிகப்பெரிய ரவுடி பேபி யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா தான் பேசினா. அந்த அணுகுண்டு வீசப்பட்ட நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 2ஆம் உலக போர் நடைபெற்ற டைம்ல. சரியா? அந்த அணுகுண்டுக்கு வச்ச பேர் என்ன பேருமா? லிட்டில் பாய். அந்த லிட்டில் பாய், இந்த பாய் தான் லிட்டில். ஆனா எத்தனை பேர் போட்டதுல இருக்கிறான்? 1.4 lakh. சரியா? 1,40,000 பேர் இந்த ஒரு அணுகுண்டுல உயிர் இழந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய கதிர்வீச்சின் மூலமாக, அதன் மூலமாக சொல்லிட்டு நிறைய உடல் ரீதியான பாதிப்புகளும் நிறைய இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா ஜப்பான்ல இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, கவனிச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, இன்னொரு அணுகுண்டு ஃபேட்மேன். ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் 9, 1945 அன்று ஜப்பானின் நாகாசாகியில் நடத்தப்பட்ட அணுகுண்டு வீச்சில் தாக்குதலில் மேலும் 70,000 பேர் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல அமெரிக்காரன் ஜப்பான் நாட்டு மக்களை கொன்னு குவிச்சிருக்கிறான். எப்போ? 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதியில லிட்டில் பாய், ஆகஸ்ட் 9 ஃபேட்மேன், மறந்துடக்கூடாது. சரியா? இது உலகில் நடத்தப்பட்ட கடைசி அணு ஆயுத தாக்குதல் ஆகும். சரியா? இதுக்கப்புறம் அந்த ஆகஸ்ட் 9, 1945 அந்த ஃபேட்மேன் அணுகுண்டுக்கு பிறகு இதுவரைக்கும் எந்த ஒரு அணுகுண்டும் இன்னொரு நாட்டின் மீது வீசப்பட்டது இல்லைன்னு சொல்றாங்க. சரியா? கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி சரியா இந்த சம்பவம் நடந்திருக்குது. அது 80க்கு முன்னாடியே அணுகுண்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்து 2,10,000 மேல இறந்துருக்காங்க. சப்போஸ் இப்பெல்லாம் பிரச்சனை ஆகி அணுகுண்டு வீசினா எத்தனை கோடி பேர் சாவானே தெரியாது. அதனால போர் வேண்டாம், அமைதியே நல்லது. சரியா? அடுத்து போலமா? சரி, அணுகுண்டுகளை பத்தி பார்க்கும்போது உலகின் முதல் அணுகுண்டு சோதனை, அங்க அணுகுண்டு வீசுனாங்க. வீசுறதுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரன் ஒரு அணுகுண்டை வந்துட்டு பரிசோதனை முறையில வீசி பார்த்தான். அது பாருங்க, ஜூலை 16, 1945 அன்று அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள ட்ரினிட்டி என்ற இடத்தில் நடத்தப்பட்டது. இதுதான் உலகின் முதல் அணுகுண்டு பரிசோதனை, டெஸ்ட், நியூக்ளியர் டெஸ்ட். ஓகேவா? இந்த சோதனைக்கு வச்ச பேர் பாருங்க, ட்ரினிட்டி சோதனை அப்படிங்கிற பேரை வந்து அமெரிக்கா வச்சிருக்காங்க. இந்த சோதனையில் புளூட்டோனியம் வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டது. இதுதான் முதல் சோதனை. அங்க பார்த்த லிட்டில் பாய் முதல் அணுகுண்டு வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர். இது சோதனை நடத்தப்பட்ட அணுகுண்டின் பெயர் ட்ரினிட்டி சோதனை. சரியா? அடுத்து பாருங்கம்மா, என்ன ஒரு முக்கியமானது அணுகுண்டு அணு ஆயுதம் அப்படிங்க வந்ததுனால என்ன ஒரு செய்தி நம்ம சேர்த்து பார்த்தலாம். ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம். சரியா? ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடி இருக்குது. எது தொடர்பாக? அணு ஆயுதம் ஒப்பந்தம் தொடர்பாக. என்ன சொல்லி பாருங்க, அதிகாரப்பூர்வமாக கூட்டு விரிவான செயல் திட்டம் JCPOA என்று அழைக்கப்படும் அந்த அணு ஆயுத ஒப்பந்தமானது ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தானது. சரியா? இது பாருங்க, ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீது சர்வதேச கவலைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஜூலை 2015 இந்த ஒப்பந்தம் நிறுவப்பட்டது. ஞாபகமா? அதாவது ஈரான் நாடு அவங்ககிட்ட இருக்கிற அந்த அணுசக்தியை நல்ல முறையில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தான் பயன்படுத்தணும். அந்த செறிவுற்ற அளவு, என்ரிச் பண்ற அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. எந்த வருஷம்? 2015ஆம் ஆண்டு. சரிங்களா? சர்வதேச அணுசக்தி முகமை, சரியா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்ற IAEA ஈரானின் அணுசக்தி தளங்களை தொடர்ந்து ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும். இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு எந்த அமைப்பு? உலகத்துல இருக்கிற எல்லா அணுசக்தி உலைகளையும் பாத்தீங்கன்னா கண்காணிக்கிற தலைமை அமைப்பின் பெயர் தான் IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஓகேவா? பாருங்க. அப்புறம் ஈரானின் யுரேனியம்
யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. யாருடைய ஆய்விற்கு பிறகு? இந்த IAEA அவனுடைய ஆய்விற்கு பிறகு. எந்த ஒப்பந்தம்? 2015 ஒப்பந்தத்திற்கு பிறகு. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் இதெல்லாம் சொல்லி பாருங்க. ஒன்னு ஈரான், அவன் தான் மெயினான ஆளு. இது தவிர ஐநாவின் நிரந்தர உறுப்பு நாடுகள் பாருங்க, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, ரஷ்யா. இதான் ஐநாவில் இருக்கிற வீட்டோ அதிகாரம் கொண்ட ஒரு 5 நாடுகள். பிளஸ் அவங்க கூட யார் சேர்ந்திருக்கிறாங்க? ஜெர்மனி. ஓகேவா? கவனம் பாருங்க, மொத்தம் 6 நாடுகள் பிளஸ் ஈரான். இவங்களுக்கு இடையே தான் 2015ஆம் ஆண்டு அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தானது. கவனம் பாருங்க. அந்த ஒப்பந்தம் என்ன பேர்? ஷார்ட்டா JCPOA சொல்லுவாங்க. அடுத்து 2018 அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராக இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த ஒப்பந்தம் சரியில்லை, ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தங்களை மீறுது, அதிக அளவு என்ரிச் பண்றாங்க, சரி விட்டுறாங்க இந்த யுரேனியத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி 2018ஆம் ஆண்டு இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துல இருந்து யார் வெளியில போயிட்டாங்க? அமெரிக்கா வெளியில போயிட்டாங்க. சரியா? ஓகே. அந்த IA அமைப்பு பாருங்க, IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி உருவாக்கப்பட்ட நாள் பாருங்க, ஜூலை 29. ஜூலை 29 தினம் சர்வதேச புலிகள் தினம். இந்த ஜூலை 29 1957ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் தலைநகரம் என்னமா? ஆஸ்திரியா. சரியா? ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னாவை தலைமையிடமாக கொண்டுதான் இந்த சர்வதேச அணுசக்தி முகமை உருவாக்கப்பட்டது. இவங்க தான் எல்லா நாடுகளில் இருக்கிற அணுசக்தி உலைகளை கண்காணிக்கிற தலைமை அமைப்பு, வாட்ச்டாக். மறக்க கூடாது. சரியா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் பாருங்கம்மா. ஒவ்வொரு நாளும் நம்ம 6 அடிக்கணும். கவனம் பாருங்க. முதல் கேள்வி பாருங்க, சூப்பர் 6ல தேசிய திட்ட அமலாக்கத்துறையின் திருத்தப்பட்ட வார்த்தை பார்த்தோம், திருத்தப்பட்ட அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது? ரொம்ப முக்கியமானது. வளர்ச்சி எவ்வளவு, திருத்தப்பட்ட மதிப்பீடு எவ்வளவு அப்படிங்கறத பதில சொன்னா சூப்பரா இருக்கும். சரியா? அடுத்து தேசிய திட்ட அமலாக்கத்துறையானது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி முக்கியமானது. அகல் விளக்கு திட்டம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சா அதனுடைய நோக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, நான்காவது சூப்பர் 6 கேள்வி பாருங்கம்மா. 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய நீதி அறிக்கையில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? அப்படியே ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுங்கிறதை சொல்லிருங்க. அடுத்து 5வது கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயிலின் பெயர் என்ன? ஓகேவா? அதோட கிலோமீட்டர், பெட்டி எத்தனை அப்படிங்கிற சொன்னாலும் என்ன நல்லா இருக்கும். அடுத்து 6வது கேள்வி, IAEA அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதாமா முக்கியமான சூப்பர் 6 கேள்விகள். நீங்க வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நோட்ஸும் கொடுக்கறதுக்கு எப்படிலாம் லிங்க் பண்ணி எதெல்லாம் சேர்த்து நம்ம கொண்டு கொடுக்கணும் தெரியும். தொடர்ந்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல கண்டிப்பா ஒரு போட்டித் தேர்வுல ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை நம்ம சூப்பரா படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.